என் பேரு அகிம்சா. நான் சொல்ல ஒரு கதையோட பேரு பொக்கிஷம். ஒரு ஊர்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருந்துச்சாம். அந்த அபார்ட்மெண்ட்ல சுஜி, டிங்கு, பிங்கு, பானு, மீனுன்னு 5 பேர் இருந்தாங்களாம். அவங்க 5 பேரும் நண்பர்களாம். அப்ப அவங்க நண்பர்கள் மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நண்பர்களாம். அப்போ ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சுற்றுலா போலான்னு முடிவு எடுத்தாங்களாம். எங்க போலான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சா. அப்புறம் இந்த சிட்டியை தாண்டி பரபரப்பு இல்லாம அவசியம் இல்லாத ஒரு ஊருக்கு போலான்னு முடிவு எடுத்தாங்களாம். அது சுஜியோட தாத்தா அண்ணன் வீட்டுக்கு போய் 2 நாள் ஜாலியா இருந்து தரலான்னு போனாங்களாம். இந்த கிராமத்துக்கு போய் பம்பு செட்டுல குளிச்சு இளநீ பறிச்சு குடிச்சு எல்லாரும் வட்டமா உட்காந்து அதை விளையாட்டுக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க பிள்ளைங்க தான் சொல்ல பண்ணக்கூடாதுன்னு அவங்க போனை கொடுத்து போய் விளையாடுங்கன்னு துரத்தி விட்டாங்களாம். அப்ப சுஜி, டிங்கு, பிங்கு, பானு, மீனும் எப்பயும் போல ஒவ்வொரு மூலையில உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப சுஜியோட தாத்தா பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி தருக்கான்னு கேட்டாங்க. அப்ப எல்லாரும் ஓகே தாத்தான்னு சொன்னாங்களாம். அப்ப தாத்தா சொன்னாராம், இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை யார் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற தூண்டி பரிசா தரேன்னு சொன்னாங்களாம். எல்லாரும் சரி தாத்தான்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை போய் தேட ஆரம்பிச்சாங்களாம். ஆனா பொக்கிஷம் கிடைக்கவே இல்லையா. தாத்தா பாலித்தீன் பேப்பரும் மக்காத பிளாஸ்டிக் தான் கிடைச்சிதான். அப்ப தாத்தாட்ட போயிட்டு தாத்தா உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கல, நீங்க எங்களுக்கு மீன் தூடி தாங்க, நாங்க மீன் பிடிக்க போறோம்னு சொன்னாங்களாம். இப்ப தாத்தா கேட்டாரா, பொக்கிஷம் இல்லாம எப்படி மீன் பிடிக்க முடியும்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க தான் மீன் பிடிப்போம், நீங்க தாங்கன்னு. அப்ப தாத்தாவும் தந்துட்டாரா. அப்ப அவங்க வெறும் மீன் பிடிக்கிற தூண்டில குளத்துக்குள்ள போட்டாங்களாம். ஆனா மீன் சிக்கவே இல்லையா. ஒரு சுஜி ஐடியா அப்படின்னு சொன்னாலாம். எல்லாரும் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சுஜி விருன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்தாலாம். அப்ப எல்லாரும் சூப்பர் ஐடியான்னு குதிச்சாங்களாம். அப்ப அந்த மீன் பிடிக்கிற தூண்டில நூடுல்ஸ மாட்டி குளத்துக்குள்ள போட்டாங்களாம். அப்பயும் மீன் சிக்கவே இல்லையா. எல்லாரும் சோகமாயிட்டாங்களாம். சுஜி சொன்னாலாம், வாங்க நேரமாச்சு நம்ம வீட்டுக்கு போலான்னு. அப்ப பானு சொன்னாலாம், இல்ல நீ மீன் பிடிச்சு காமிச்சாதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு. அப்ப சுஜி சொன்னாலாம், நாளைக்கு மண்புழு கிடைக்கும், அப்ப நான் மீன் பிடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னாலாம். அப்ப பானு சொன்னாலாம், இன்னைக்கே கிடைக்கல நாளைக்கு எப்படி கிடைக்கும்னு. அப்ப அவ கேட்ட கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லையா. சார் உங்கள்கிட்ட பதில் இருக்கா சார், மேடம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா மேடம், அண்ணா உங்கள்கிட்ட பதில் இருக்காண்ணா, அக்கா உங்கள்கிட்ட பதில் இருக்கா அக்கா. வெறும் தங்கமும் வைரம் மட்டும் பொக்கிஷம் இல்ல, இந்த மண்ணோட பொக்கிஷம், இந்த விவசாயியோட பொக்கிஷம் மண்புழு. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் மண்ணை பாதுகாப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் மண்ணை பாதுகாப்போம். வணக்கம். ஆமா கடைசியா இப்ப நீங்க மண்புழுவை பாத்தீங்க, கொஞ்சம் யோசனை.